லேர்ன் எனிதிங். எப்படி உங்கள் முன்னாடி 2 பேர் இருக்காங்க. ஃபஸ்ட்டு இருக்கிறவனுக்கு அவங்க அப்பா பிஸ்னஸ் இருக்கிறனால அவனால் ஈஸியாக அவங்க அப்பா இருக்கிற இடத்துக்கு போக முடிஞ்சுது. ஆனால் அங்கே போன உடனே அவனுக்கு அந்த பிஸ்னஸை பற்றி எதுவும் தெரியல, எதுவும் லேர்ன் பண்ணலை, அவங்க அப்பா கிட்ட இருந்து எதுவும் கற்றுக்கல. அதனாலேயே அந்த பிஸ்னஸ் படிப்படியே இறங்கி லாஸ் ஆகிடுச்சு. 2வது இருக்கிறவனுக்கு எந்த வேலையும் சொந்தம் இல்லை. ஆனால் அவனுக்கு இருந்த பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியில் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற பீப்புள்கிட்ட இருந்து பில்லியனர்ஸ்கிட்ட இருந்து அவங்க லைஃப்பில் யூஸ் பண்ண டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, அவங்க ஃபாலோ பண்ண ஹேபிட்டு லேர்னிங் இருந்ததுனால நல்லா லேர்ன் பண்ணனால பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது வரப்போகிற ஃபெயிலியர்லேருந்து எப்படி தப்பிக்கலாம், என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணணும், எப்படி அப்படின்னு அவன் பில்லியனர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்ட நாலேஜ் யூஸ் பண்ணனால இவங்க இருக்கிற இடத்துக்கு இவனாலையும் போக முடிஞ்சது. ஸோ இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன கற்றுக்கலாம்னா, இன்றைக்கி நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அந்த வெளியிலிருந்து நம்ம லேர்ன் பண்ணுறதை விட பில்லியனர்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டோம்னா நிறைய விஷயத்தை நம்மளால் கற்றுக்க முடியும் அண்ட் டைம் சேவிங்காகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எல்லாம் ரிஸ்க் எடுத்துப்போம். எனக்கு அவர்கிட்ட இருந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா ரிஸ்க் டேக்கிங். அவர் ரிஸ்க் எடுக்க எதுவும் பயப்படவே மாட்டார். ஸோ அதனால தான் இன்றைக்கி நம்பர் 1 பில்லியனராக இருக்கார். ஸோ எல்லாம் ரிஸ்க்கிட்டேருந்து நம்ம என்ன கற்றுக்கிறது என்னென்னா, டோன்ட் ஃபியர், டேக் ரிஸ்க். 2வது ஜாக் மா சைனாலேயே நம்பர் 1 பில்லியனராக இருக்கார். அவரோட சக்ஸஸ்க்கு என்ன காரணம்னு கேட்குறப்ப என்ன சொல்கிறாருன்னா, ஹார்ட் சாய்ஸ் ஐ டேக் இட், ஈஸி சாய்ஸ் ஐ டெஸ்டினேட். இது ஒரு பெரிய லெசன் நம்ம பிஸ்னஸ்க்கு. ஹார்ட் சாய்ஸ் தான் அவர் பில்லியனர் ஆக்கியிருக்கு. ஏன் ஹார்டான விஷயத்தை எடுக்கணும்னு சொல்கிறாங்கன்னா, ஈஸியான விஷயத்தை கோடிக்கணக்கான பீப்புளால் செய்ய முடியும். ஆனால் அதுவே கஷ்டமான விஷயத்தை ஒரு சில பேரால் எடுக்க முடியும். அந்த ஒரு சில பேர் தான் பில்லியனர்ஸ் ஆகிறாங்க. ஸோ ஹார்ட் சாய்ஸ் ஐ டேக் இட், ஈஸி சாய்ஸ் ஐ டெஸ்ட். நம்பர் 3 பில் கேட்ஸ். இவர் 15 வருஷத்துக்கு மேலே நம்பர் 1 பில்லியனாக இருக்கார். இப்போ இருக்கார் டாப் 10க்குள்ள. இவரோட டிப்ஸ் என்னென்னா, மேக் யுவர் ஓன் ஜேர்னி. எல்லாருமே ஆர்வல் பிடிச்சா நல்ல சம்பளம் ஒரு ப்ரோக்ராம் நினைப்பாங்க. பில்கேட்ஸ் அங்கேருந்து டாக் அவுட் ஆனார். தைரியமாக மைக்ரோசாஃப்ட்டுங்கிற கம்பெனி கிரியேட் பண்ணார். இன்றைக்கி எல்லா பிசி அண்ட் லேப்டாப்லேயும் மைக்ரோசாஃப்ட் இல்லாமல் இருக்காது. ஸோ அன்றைக்கி அவர் எடுத்த ஓன் டிசிஷன் தான் இன்றைக்கி அவரை பில்லியனராக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ மேக் யுவர் ஓன் ஜேர்னி. நான் ஜெக் பெசோஸ். இந்த வீடியோ பாருங்கள். அமேசான் ஸ்டார்ட் பண்ண ஃபஸ்ட் ஆஃபீஸ் இதுதான். எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் பில்ட் இட். நம்ம எவ்வளோ சின்னதாக ஸ்டார்ட் பண்ணாலும் சரி கவலைப்படாதீங்க, கிரியேட் அண்ட் பில்ட் இட். ஸோ இந்த 4 பில்லியனர்ஸ் நம்ம கற்றுக்கிற லெசன்ஸை ஒரு சம்மரியாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எலான் மஸ்க், டேக் ரிஸ்க். ஜாக் மா, ஹார்ட் சாய்ஸ். பில் கேட்ஸ், ஓன் ஜேர்னி. ஜெக் பெசோஸ், ஸ்டார்ட் ஸ்மால் அண்ட் பில்ட் இட். ஸோ இதே மாதிரி பில்லியனர்ஸோட டிப்ஸ் நான் லேர்னிங் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 விஷயம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கடைசியாக தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.